என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த டெய்லி டெஸ்ட்டோட வீடியோ சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சால்வ் பண்ணக்கூடிய எல்லா கொஷின்ஸும் நான் டெஸ்ட்டாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெய்லி டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ரயில்வே பேக்கேஜில். ஸோ மறந்துடாமல் ஃபஸ்ட்டு போய் டெஸ்ட்டை எழுதுங்க. டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸை கொடுக்கும். டெய்லி டச்லேயே வச்சுக்கும் ஆப்டிடியூட் ரீசனிங். ஸோ அதனால நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. டெய்லி டெஸ்ட் எழுதுனீங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய் டெஸ்ட்டு எழுதி உங்களோட ஸ்கோரை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற சொல்யூஷன்ஸ் புரியல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். ரெண்டாவது விஷயம், நம்மளோட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக். ஸோ நம்மளோட புக் எப்போதுமே அமேசானில் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் எந்த எக்ஸாம் படித்தாலுமே மறந்துடாமல் நம்மளோட புக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக் அமேசானில் வாங்க விட்டுறாதீங்க. நீங்கள் டைரெக்டாக அங்கேயே வாங்கிக்கலாம். 1 or 2 டேஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. மூணாவது விஷயம், நான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக என்னோடய ஆப்லேயே நான் கொடுத்துருக்கேன் சொல்யூஷனோட. இப்போ நம்ம என்ன கிளாஸில் சால்வ் பண்ண போகிறோமோ அதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபைல் பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த ரயில்வே டெஸ்ட் பேக்கேஜ்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பிடிஎஃப் ஃப்ரீன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பிடிஎஃப்ஸையும் நீங்கள் நம்ம கிளாஸ் ரூமில் இப்போ சால்வ் பண்ணக்கூடிய பிடிஎஃப்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிறதுக்காக ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிப்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிப்பா, இப்போ நம்ம இந்த 6வது வீடியோவில் டே நம்பர் 6ல் நம்ம பார்க்க போகிறது 25 கொஷின். அந்த டெய்லி டெஸ்ட்டில் கொடுத்த எல்லா கொஷினுமே சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் 3வது கொஷின் மட்டும்தான் நிறைய பேர் டவுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த கொஷின் பார்ப்போம், ஏன்னா நானும் இப்போ தான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ 3rd கொஷின் டவுட்டுன்னு நிறைய மெயில் பண்ணியிருந்தீங்க. அதுவுமே நான் பார்த்தேன், சால்வ் பண்ணி பார்க்க சொன்னேன் ஒர்க் பண்ணுறவங்கள. ஸோ அவங்களும் பார்த்து அது கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனிவே நம்ம கிளாஸ்லேயும் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? சரிப்பா, இது டே நம்பர் 6ல் கேட்ட 25 கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 6 பர்சன் சீமா, வைபவ், அஜய், மனிஷ். ஸோ ஒரு 6 பேர் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டு, தே லைக் டிஃப்ரெண்ட் கேம்ஸ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டேட்டில் பார்ன் ஆயிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கான டிஃப்ரெண்ட் கேம்ஸ். ஸோ எப்போதுமே இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் எதை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ உதாரணத்துக்கு நேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம். ஏன்னா 3 டேட்டா இருக்குல்ல, அதனால் 3 டேட்டாவில் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற 2 கண்டுபிடிக்க பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு என்னென்னா ஸ்டேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அசாமு, ஸோ குஜராத்து. இது நான் இப்படி தான் பண்ணணுன்னு கிடையாது, நீங்கள் நேமு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒன்றுன்றனால நான் ஸ்டேட் எடுத்துக்கிறேன். நீங்கள் நேமு கூட எடுத்துக்கோங்க. எல்லா நேமையும் வரிசையாக எழுதிக்கங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 2 கண்டுபிடிங்க. அதான் எப்போதுமே ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அனன்யா வாஸ் பார்ன் இன் குஜராத் அண்ட் ஷீ பிளேஸ் கிரிக்கெட். ஸோ அனன்யா குஜராத்துன்னு சொல்லிட்டாங்க, டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ அனன்யா குஜராத்தில் பார்ன் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அஜய் டஸ் நாட் பிளே செஸ் ஆர் லூடோ. ஸோ அஜய் பார்த்தீங்கன்னா செஸ்ஸும் விளையாடலை, லூடோவும் விளையாடலைன்னு சொல்லியிருக்காங்க. த பர்சன் ஹூ பார்ன் இன் பீகார் பிளேஸ் ஃபுட்பால். ஸோ பீகார் ஃபுட்பால், பட் யார் பார்ன் ஆயிருக்காங்கன்னு தெரியல, பட் இவங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்குது. ஸோ சீமா பிளேஸ் ஹாக்கி. ஷி வாஸ் நாட் பார்ன் இன் அசாம் ஆர் மத்திய பிரதேஷ். ஸோ அசாமும் சீமா கிடையாது, மத்திய பிரதேஷும் சீமா கிடையாது. ஆனால் சீமாவுக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மனிஷா வாஸ் பார்ன் இன் ராஜஸ்தான். ஸோ மனிஷா ராஜஸ்தான்னு சொல்லியிருக்காங்க. ஷீ லைக்ஸ் பேட்மிண்டன். ஸோ பேட்மிண்டன் அதுவும் சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை த ஸ்டேட் விச் அஜய் வாஸ் பார்ன். ஸோ அஜய் எந்த ஸ்டேட்டில் பிறந்திருக்கான்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போது சிம்பிளாக ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன தெரியும்னா, சீமா ஹாக்கி விளாடுறாங்கன்னு தெரியும், கரெக்டாக? இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு 2மே சீமா போட முடியாது, அசாமும் போட முடியாது, மத்திய பிரதேஷும் போட முடியாது. அப்போது பீகாரும் போட முடியாது. ஏன்னா பீகார் சீமா போட்டேன்னா அப்போது இவங்க ஹாக்கியாக இருக்கணும். ஸோ அது பாசிபிள் இல்லை, ஆல்ரெடி ஃபுட்பாலில் இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு சான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மட்டும்தான் சீமா நம்ம போட முடியும். அப்போ இவங்க என்ன விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி. இது ஒரு சான்ஸ் தான், வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போது இன்னும் 2 கேம் தான்ப்பா இருக்குது. ஒன்று செஸ்ஸு, இன்னொன்று லூடோ. அப்போது இந்த 2 இடத்துல ஒன்று அசாம் செஸ்ஸு லூடோவாக இருக்கணும், இல்லைன்னா மத்திய பிரதேஷ் செஸ்ஸு லூடோவாக இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன இன்னொரு பாயிண்ட் தெரியும்னா, அஜய்
செஸ்ஸும் விளையாடலை, லூடோவும் விளையாடலை. அப்படின்னா இந்த 2 இடத்துலையுமே அஜய் வர முடியாது. அப்போ அஜய் எங்கே மட்டும்தான் போட முடியும்னா இங்கே மட்டும்தான் போட முடியும். அப்போ இங்கே மட்டும்தான் போட்டோன்னா அஜய்க்கு ஃபுட்பால் தான் பிடிக்கணும். அஜய் வந்து பீகாரில் தான் பிறந்திருக்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டாங்க, இன் விச் ஸ்டேட் அஜய் வாஸ் பார்ன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அஜய் எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பீகார். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவாப்பா. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லைல்ல. இப்போ நமக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ வேறு அஜயை வந்து வேறு எங்கேயாவது உட்கார வைக்கலாமா, பாசிபிள் இருக்கான்னா அதுவும் இல்லை. ஏன்னா 2 இடத்துலையுமே வராது. அப்படிங்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின். A sugar price is increased by 10%. The family of 5 members do not want to increase their expenditure. What is the percentage reduction in the consumption of sugar? இப்போ இந்த கொஷின் இருக்கு இல்லையா, இந்த கொஷின் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். ஏன்னா நான் பர்சன்டேஜ்லேயும் இது சொல்லி கொடுத்துருப்பேன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேயும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு குரூப் ஆஃப் கான்செப்ட் வந்து எப்போதுமே இருக்கும்பா. ஒன்று வந்து எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்து இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ், கன்சம்ஷன், கமாடிட்டி, அப்புறம் குவான்டிட்டி, இது எல்லாமே ஒரு கான்செப்ட்குள்ளே வரும். இப்போ சும்மா நம்மளே எடுத்துக்கோங்களேன். நம்மளே ஒரு கடைக்கு போய் அரிசி வாங்குகிறோம். ஒரு நாள் அரிசி வாங்கிட்டு வரோம், இன்னொரு நாள் அரிசி ஒரு 2 கிலோ வாங்க போகிறோம். அந்த கடைக்காரர் சொல்லார், அரிசி வந்து 10% அதிகமாகிடுச்சுப்பா. அப்போது அமௌண்ட்டில் ருப்பீஸில் வந்து 10% அதிகமாகிடுச்சு, நீங்கள் 100 ரூபா வாங்கின அரிசி இப்போ 150 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா, அப்போ அரிசியை கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாமான்னு யோசிப்போம். இந்த கான்செப்ட் தான் இங்கே கொண்டு வராங்க. ஸோ நம்ம ஒரு வேளை ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அது வந்து கம்மியாகும், அந்த குவான்டிட்டி வந்து கம்மியாகும். அப்போது நம்ம வாங்குறது கம்மியாகிறனால அவங்க சைடில் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ கம்மியாகுது, இல்லை கன்சம்ஷன், இல்லைனா வந்து கமாடிட்டி, அந்த ப்ரைஸு, இதெல்லாம் பற்றி பேசுவாங்கப்பா. அதுதான் இந்த கான்செப்ட். இதுக்கு நான் 2 ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கமாடிட்டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன். இன்னொன்று டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா. இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரிடக்ஷன் தான் கேட்குறாங்க. அப்போது டைரெக்டாக நம்ம வந்து ப்ரைஸோ இதோ கேட்கல, எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னு தான் கேட்குறாங்க, ரிடக்ஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ டைரெக்டாக நம்ம ஒரு ஃபார்முலா அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைடட் பை ஓல்டு வேல்யூ இன்டூ 100. இப்போ நியூ வேல்யூன்றது ஓல்டு வேல்யூன்றது என்னன்னா, இப்போ சுகர் ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10%. இப்போ ஒரு வேளை ஃபஸ்ட்டு வாட்டி நான் போகும்போது சுகரோட விலை 1 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது வாட்டி போகும்போது சுகரோட விலை அதே 1 கிலோ எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபா இருக்கும். ஏன்னா 10% 100 ரூபான்றது 10 ரூபா. ஸோ 10 ரூபா அதிகமாச்சுன்னா 110 ரூபா இருக்கும். அப்போ நியூ வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபா. பழசு எவ்வளோ இருந்துச்சு, 100 ரூபா. ஸோ டிவைடட் பை இது நியூ வேல்யூ. இப்போ நியூ வேல்யூ 110 இன்டூ 100. ஸோ 110 100 மைனஸ் பண்ணிங்கன்னா 10 டிவைடட் பை 110 இன்டூ 100. 0 0 அடிச்சிடுங்க. ஸோ அப்போ 100 டிவைடட் பை 11 இந்த ஆன்சர். ஓகே, இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ ஒரு வேளை நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த சேவிங்ஸு பர்சன்டேஜில் நடத்தியிருப்பேன், சேவிங்ஸு, இன்கம்மு, எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் டிஏயில் நடத்தியிருப்பேன், கமாடிட்டி, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ, இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்கப்போ. ஸோ அடுத்தது இந்த கொஷின். ஓகே, இந்த கொஷின் நான் இப்படி வச்சுக்கிறேன், லாஸ்ட்டில் வேணால் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் இதுதான் டவுட்டுன்னு கேட்டிருக்கீங்க. ஒருவேளை ஏதாச்சும் டிலே ஆகிடக்கூடாது வீடியோவில். ஸோ நம்ம அடுத்தடுத்த கொஷின் போயிடலாம். நான் லாஸ்ட்டில் வேணால் அதை வெயிட் பண்ணி சால்வ் பண்ணிடுறேன். 4th கொஷின். ஸோ 3 friends arrange a party. So Tanveer paid 2/3 as much as Yusuf paid 1/2 as much as Sachin. The fraction of total expenditure. இங்கே பாருங்கள், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பை யூசஃப். ஸோ யூசஃபோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூசஃபோட ஃப்ராக்ஷன் என்ன, அவன் செலவு பண்ணது, யூசஃப் செலவு பண்ணது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யார் யார் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு டேரெக்டாக கொடுக்கல. இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்வீர் வந்து 2/3 யூசஃப் வந்து 1/2 சச்சின். அப்போ எப்போதும் போல் ஏதாவது ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். சச்சின் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்கலாம். 100 ரூபான்னு வைக்கணும்னு இல்லைப்பா, உங்களோட விஷ் தான். நீங்கள் 50 10 ரூபான்னு கூட வச்சுக்கலாம், ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சார் நான் 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போது யூசஃப் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் பாதி 1/2 தான் யூசஃப் பே பண்ணியிருக்காப்புல. அப்போ எவ்வளோனா 50. அடுத்தது தன்வீர் பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் யூசஃப் பேட். யூசஃப் வந்து இப்போ 50 ரூபா தான் பே பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. சச்சினில் பே பண்ணதில் ஆஃப் தான் யூசஃப் பே பண்ணதில் 2/3 தான் தன்வீர். அப்போ 2/3 எடுத்திங்கன்னா 100/3. 100/3 வந்து தன்வீர், யூசஃப் வந்து 50,
சச்சின் வந்து 100. இப்போ யாரோடது கேட்குறாங்கன்னா யூசஃபோட எக்ஸ்பெண்டிச்சர் கேட்குறாங்க. ஆஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் யூசஃப் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னு கேட்குறாங்க. யூசஃப் செலவு பண்ணது ₹50 டிவைடட் பை டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ₹100, யூசஃப் ஒரு ₹50, இவங்க ஒரு 100/3. ஓகே, அப்போ யூசஃப் செலவு பண்ணது அவுட் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதானே சொல்லியிருக்காங்க, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பை யூசஃப். ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷனில் கேட்குறாங்க. ஸோ 50 இன்டூ 3 எல்சிஎம் எடுத்துடலாம். அப்போது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300, 150, 100. ஸோ இது பார்த்தீங்கன்னா 150 டிவைடட் பை 550. ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3, 11. ஸோ 3/11. ஆப்ஷன் நம்பர் பி இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? சரிப்பா, அடுத்த கொஷின், 5வது கொஷின் உங்களுக்கு ஜூம் பண்ணட்டுமா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, தெரியுது. ஓகே. ஸோ 5வது கொஷின் சிம்பிளிஃபிகேஷன். எப்போதும் சிம்பிளிஃபிகேஷனை பார்த்த உடனே டக்குன்னு பேப்பரில் எடுத்து எழுதிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ண முடியுதான்னு ஏதாவது பார்க்கணும். இங்கே பாருங்களேன், 3யும் 3யும் அடிச்சிடலாம், 2வும் 2வுமே அடிச்சிடலாம். 2/5 2/5 கூட அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டிடுறேன். என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 1/8 இருக்குது, 1.8 இருக்குது. ஸோ 3/2 பேலன்ஸ் இருக்குது. ப்ராக்கெட்டில் 2/5 டிவிஷன், இங்கே ஒரு 2/5 இருக்குது. கரெக்டாக? இதெல்லாம் ஒரு இதுக்குள்ளே இருக்குது. இன்டூ 3/2 மைனஸ் ஆஃப் 1. 2/5 டிவிஷன் 2/5 ரெண்டுமே 1 ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.8, 3/2, 3/2 மைனஸ் ஆஃப் 1 இருக்குது. ஸோ 1.8 ப்ளஸ் 3/2 இன்ட்டு 1/2 இருக்குது. ஸோ 1.8 ப்ளஸ் 3 டிவைடட் பை 4பா. ஏன்னா 3 இன்ட்டு 1ன்றது 3, 2 டிவைடட் பை 2ன்றது 4, 2 இன்ட்டு 2ன்றது 4. ஸோ 1.8 ப்ளஸ் 3/4ன்றது 0.75. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2.55. ஆப்ஷன் நம்பர் டி. ஸோ பார்க்க தான் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது, கேன்சல் பண்ணலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் யோசித்தேன், இங்கே இதை மொத்தமே கேன்சல் பண்ணிடலான்னு யோசித்தேன். பிகாஸ் இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுப்பா. அப்போ இங்கே 2/5 தான் இருக்குது, இங்கேயும் 2/5 தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக நான் இந்த ஸ்டெப் தான் எழுதியிருப்பேன். பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எப்படி டிவிஷன் எப்படி மல்டிப்ளிகேஷனாக மாறுது அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா போடணும். சரிங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஷின். ஸோ 2 poles of height 20 and 14 meter are joined at the top by wire which makes an angle of 30 degree with the horizontal. The length of the wire is. சரிப்பா, இது ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்னாலே டயக்ராம் தான் முக்கியம். சரிங்களா? 2 டயக்ராம் போடுவோம். ஏன்னா 2 போல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று 20 மீட்டர், இன்னொன்று 14 மீட்டர். ஸோ இது வந்து 20 மீட்டர்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது 14 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியாப்பா? இது 14 மீட்டரு, இது வந்து 20 மீட்டர். இப்போது இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம், இங்கே ஒரு, ஏன்னா இந்த ஹைட்டுக்கும் இதுக்கும் ஈக்குவல் அப்படின்னா இதுவும் 14 தான் இருக்கணும். இது வந்து மிச்சம் இருக்கிற 6 இருக்கணும். அப்போ தான் நம்ம 2 போலோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 20ன்னு சொல்ல முடியும், இது வந்து 14ன்னு சொல்ல முடியும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போலும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, which makes an angle by a wire which makes an angle of 30 degree. அப்போது இது வந்து 30 டிகிரி. கரெக்டாப்போ? ஸோ இந்த ஒயரோட லென்த்து தான் கேட்குறாங்க. இப்போ இதுதான் ஒயரோட லென்த், அவ்வளோதான். ஸோ 2 போல் எடுத்துக்கிட்டேன், 2 போலில் டாப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதான் எக்ஸ், அதான் ஒயரோட லென்த்து. சைடு வேல்யூ 6 தெரிஞ்சிச்சு, ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. அப்போ இது கண்டுபிடிக்கணும்னா tan θ யூஸ் பண்ண முடியாது. நம்ம படித்ததே ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் 3 ஃபார்முலா தான். ஒன்று sin θ, இன்னொன்று cos θ, இன்னொன்று tan θ. tan θ இங்கே யூஸ் ஆகாது. ஆப்போசிட்டும் ஹைப்போட்டனியூஸும் எனக்கு தெரியும்னா sin θ மட்டும் தான் போட முடியும். அப்போது sin θ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு 6 டிவைடட் பை எக்ஸு. sin θன்றது sin 30, ஏன்னா ஆங்கிள் 30 டிகிரி. sin 30ன்றது 1/2. ஸோ 1/2 ஈக்குவல் டு 6/x. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12. ஆப்ஷன் நம்பர் ஏ. அவ்வளோதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 number is 5. If 25 is subtracted from the smaller number and 20 is added to the greater number, the ratio becomes 1:2. What is the greater number? The difference between the 2 number is 5. ஆப்ஷன்லேருந்து போகலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் 19 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு நம்பர் கம்மியாக இருக்கும். அப்போ இன்னொரு நம்பர் 5 கம்மியாக இருக்குன்னா 85 இருக்கும். இப்போது இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணியும் ஆட் பண்ணியும் அந்த ரேஷியோ வருதான்னு பார்க்கலாம். ஒரு ஆப்ஷன்லேருந்து போகிறதுக்கான ஒரு வழி. பட் அது பெரிய ஸ்டெப்பாக கூட சில சமயம் போயிடும். அதனால் நம்ம இப்படியே பண்ணிடலாம்ப்பா. 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 5 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்.
ஓகேவா? ஒரு நம்பர் x மைனஸ் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது கிரேட்டர் நம்பர், இது வந்து ஸ்மாலர் நம்பர். ஏன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம்ன்றது 5 தானே. இஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர் இஸ் 5 அப்படின்னா ஒன்று 80 இருந்துச்சுன்னா இன்னொன்று 85 இருக்கணும். ஸோ அதனால் ஒன்று 85னா இன்னொன்று 80 அதுக்கு தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? எப்படி ஏன்னா ப்ளஸ் 5ன்னு கூட போட்டுக்கலாம், இல்லை மைனஸ் 5ன்னு கூட போட்டுக்கலாம். ஸ்மாலர் அண்ட் லார்ஜர் நம்பர், அவ்வளோதான். இஃப் 25 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த ஸ்மாலர் நம்பர், நம்ம ஸ்மாலர் நம்பர்ன்றது எதை எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ் மைனஸ் 5. அதுலேருந்து 25 மைனஸ் பண்ணியிருக்காங்களாமா. எக்ஸ் மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் 25, இந்த நம்பர்லேருந்து 25 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 20 இஸ் ஆடட் டு த கிரேட்டர் நம்பர். கிரேட்டர் நம்பர்ன்றது எக்ஸ், அதில் ஒரு 20 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரேஷியோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:2னா 1/2, அவ்வளோதான். இது கேன்சல் பண்ணி பார்ப்போம். 1 மைனஸ் ஆஃப் 30 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 20 1/2. ஸோ 2x மைனஸ் 60 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20. அப்போது எக்ஸுன்றது பார்த்தீங்கன்னா 80 வருது. 80 தான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா எக்ஸ் நம்ம கிரேட்டர் நம்பருக்கு தானே வச்சுருக்கோம். 80 ஸ்மாலர் நம்பர்ன்றது 75 இருக்கணும். அவங்க கிரேட்டர் நம்பர் தான் கேட்குறாங்க, அதனால் அப்போது 80பா. அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நீங்கள் ஏன் எக்ஸ் மைனஸ் 5ன்னு வச்சிங்க, நான் எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு வைக்கவா? தாராளமாக வைக்கலாம். நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு வச்சிங்கன்னா எக்ஸ் வந்து ஸ்மாலர் நம்பராகவும் எக்ஸ் ப்ளஸ் 5 வந்து கிரேட்டர் நம்பராகவும் இருக்கும். எது பெரிய நம்பரோ அதான் கிரேட்டர் நம்பர். மாறி வருமே தவிர உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர்ன்றது கரெக்டாக தான் வரும். ஏன்னா நிறைய டைம் இது கேட்டிருக்காங்க, ஏன் எப்படி வச்சிங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம்ப்பா. எப்படி வச்சாலுமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகே. A sum of money becomes 10,648 after 3 years. இது நம்ம வந்து 2 வீடியோலையுமே இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான கொஷின் நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போதுமே ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம ரெண்டுத்தோட டோட்டல் வேல்யூவை டிவைட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ப்ரொசீஜர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 3 வருஷத்தில் மாறி இருக்கு. சம் ஆஃப் மணி பிகம்ஸ்னால் என்ன அர்த்தம்? இது டோட்டல் அமௌண்ட். ஸோ இது எத்தனை வருஷம் டைம் பீரியட்? 3 வருஷத்தில் இவ்வளோ ஆயிருக்கு, 2 வருஷத்தில் இவ்வளோ ஆயிருக்கு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? கண்டிப்பாக டிவைட் பண்ணி தான் ஆகணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு, இதுதான் ஃபார்முலா. இதில் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 10,648, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 10,648 ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ P இன்ட்டு 1 + R/100. இது எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு. அதே மாதிரி 2 வருஷத்துக்கு 9680 பிரின்சிபல் 1 + R/100 பவர் 2. இது 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா, இது 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல டிவைட் தான் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 10,648 டிவைடட் பை 9680 ஈக்குவல் டு, இதுவும் டிவைட் பண்ணும்போது பிரின்சிபல் கேன்சல் ஆகிடும். 3யும் 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா R/100 மட்டும்தான் இருக்கும். அப்போது R/100ன்றது மைனஸ் பண்ணுங்கள். 10,648 மைனஸ் 9680 டிவைடட் பை 9680. ஸோ இது பார்த்தீங்கன்னா 968 வரும். R ஈக்குவல் டு 0 அடிச்சிடலாம்ப்பா. மேலே வந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா 968 10 டைம்ஸ் வரும். ஸோ 1 டைம்ஸு 968 மட்டும்தான்ப்பா வரும். கீழே கேன்சல் ஆகிடும்ப்பா. அப்போ வெறும் 10% தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஓகே. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் இது எப்படி எழுதுனேன்னு இந்த -1 இந்த சைடு கொண்டு போயிட்டேன்ப்பா, அவ்வளோதான். 10,648 டிவைடட் பை 9680 -1 ஈக்குவல் டு R/100. கரெக்டுங்களா? அப்புறம் -1 பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருந்தேன்னா 10648 மைனஸ் ஆஃப் 9680 டிவைடட் பை 9680 ஈக்குவல் டு R/100. அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்தேன். மேலே 9680 தான் இருக்குது, கீழேயும் அதே தான் இருக்குது. அதனால் ரெண்டையும் கேன்சல் பண்ணேன். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ எப்போதும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இவங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், மெயினாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் இயரையும் டிவைட் தான் பண்ணணும், சப்ராக்டும் பண்ண முடியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அதை பண்ண முடியும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எப்போதுமே டிவைட் தான் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் 8வது கொஸ்டினோட ஆன்சர். 9வது கொஸ்டின், செலக்ட் த லெட்டர் கிளஸ்டர்ஸ் கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. இது பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம்ப்பா. ABCDEFல இருக்கணும். BCDEFG. எல்லாம் டைம் எடுத்துக்காதீங்க எக்ஸாமில், சரிங்களா? வேகமாக போட பாருங்கள். 2 angles of a triangle are in a ratio 1:2 and the sum of these angles are equal to the third angle. What is the measure of the smallest angle?
ஸோ ட்ரையாங்கிளில் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வாட்டி உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். ட்ரையாங்கிளில் எப்போதுமே ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் ஆல் த்ரீ ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. அதான் அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ளஸ் செகண்ட் ஆங்கிள் ப்ளஸ் தேர்ட் ஆங்கிள், 3 ஆங்கிளை சேர்த்திங்கன்னா 180 டிகிரி வரணும். எல்லா வீடியோலையுமே நான் இதை தான் சொல்லிட்டு இருப்பேன் ஃபஸ்ட்லேருந்தே. ஸோ அதில் 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ், ரெண்டாவது ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் 2x, மூணாவது ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சம் ஆஃப் தீஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் ஆங்கிள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதான் தேர்ட் ஆங்கிள். ஆமாம், எக்ஸையும் 2xையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ 3x. அப்போ 3x தான் மூணாவது ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. அவ்வளோதான்ப்பா. ஏன்னா 3 ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணோன்னா 180 டிகிரின்னு தெரியும். அந்த 3 ஆங்கிளையும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. தேர்ட் ஆங்கிளும் ஃபஸ்ட்டு 2 ஆங்கிளை ஆட் பண்ணால் தேர்டுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் பண்ணியாச்சு. இப்போ பண்ணிங்கன்னா 6x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ எக்ஸுன்றது 30 டிகிரி. அப்போ எக்ஸு 30 டிகிரினா ஃபஸ்ட் ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்? 30 டிகிரியாக இருக்கும். செகண்ட் எவ்வளோவா இருக்கும்? 60யாக இருக்கும். தேர்ட் எவ்வளோவா இருக்கும்? 90யாக இருக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள்? ஸ்மாலஸ்ட் ஆங்கிள்ன்றது 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி தான் நம்மளோட ஆன்சர். த ஆப்ஷன் நம்பர் ஏ 30 டிகிரி. அவ்வளோதான். சரிங்களா? ஓகேப்பா. 11th question. So the floor of all measuring 16 meter in length and 12 meter in width is to be paved with the square tiles. If the least number of tiles are used, then what is the length of the each square tile? 16க்கும் 12க்கும் இப்போ லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்னா பெரிய நம்பர் டைல் எடுக்கணும். பெரிய நம்பர்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது வந்து நான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். முந்தா நேற்று நடத்தின டே நம்பர் 5லையும் நான் சொல்லியிருப்பேன். ஒரு சர்க்குலர் ஃபீல்டில் ஓடிட்டுருப்பாங்க, எப்போ மீட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அது எல்சிஎம். அதே மாதிரி ஒரு டைல்ஸ் பேஸ்டு கொஷனில் இருக்கிறதுலே ஒரு பெரிய டைல்ஸ் போடணும், ஸ்கொயர் டைல்ஸ் போடணும் அப்படின்னா அது ஹெச்சிஎஃப். 16க்கும் 12க்கும் பெரிய டைல்ஸ் போட்டிங்கன்னா எல்சிஎம் 4 மீட்டர், ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா அதான் ஆன்சர். இல்லை உங்களுக்கு அவ்வளோவா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஒரு ரெக்டாங்கிள் மெஷரிங் இருக்கா, இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 16 மீட்டர். இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12 மீட்டர். இதில் நம்ம ஒரு ஸ்கொயர் டைல்ஸு போடணும். ஓகேவா? வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 டைல்லாம் போடக்கூடாது. 100 200 டைல் போட, கம்மியான டைல் எடுத்துக்கிட்டு முடிச்சிடணும். லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ்னால் கொஞ்சம் டைல்லையே இந்த மொத்த ஏரியாவை கவர் பண்ணிடணும். அப்போ என்னென்ன டைல்ஸ், எந்த ஸ்கொயர் டைல்ஸ் போடலான்னு கேட்குறாங்க, எந்த சைஸில். இப்போது நான் வந்து இதை எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் ஸ்கொயர் டைல்ஸ் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரியான டைல்ஸ் நம்ம போடணும்ப்பா, கரெக்டாக இப்படி போடணும், ஸ்கொயர் டைல்ஸ் போடணும். அப்போ எத்தனை டைல்ஸ் நம்ம போடலாம், அந்த டைல்ஸோட சைஸ் என்ன அப்படின்றத அவங்க கொஷின். மேலே 16 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 4 மீட்டர் டைல்ஸ் போடலாம். ஸோ 4 மீட்டர் டைல்ஸை போட்டிங்கன்னா எத்தனை டைல்? 4 டைல் போடலாம். 4 4 4. இந்த சைடில் 12 இருக்கா, இன்னொரு 3 டைல் போடலாம். இந்த சைடில் ஒரு 3 போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். இது ஸ்கொயர் டைல் தானே. இந்த சைடில் 4 டைல் போட்டிங்கன்னா 16, இந்த சைடில் 4 4 4 போட்டிங்கன்னா 12. அப்போ ஸ்கொயர் டைல் 4 ஸ்கொயர் மீட்டர் டைல் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மொத்த ஏரியாவை கம்மியான டைலில் முடிச்சிடலாம். ஏன்னா 5 மீட்டரில் போட முடியாது. 5 மீட்டரில் போட்டிங்கன்னா 2 டைல் போட்டிங்கன்னா பேலன்ஸ் 1 மீட்டர் மேலே இடிச்சிட்ருக்கும். 6 மீட்ரு 7 மீட்ரு 8 மீட்ரு எதுவுமே போட முடியாது. அப்போ ஒரே ஒரு பாசிபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 தான். 12க்கு நீங்கள் போடணுன்னா 4 மீட்டர் தான் போடணும். ஸோ இப்படி நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு டேரெக்டாக என்ன பண்ணிடலான்னா 16க்கும் 12க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்துகிட்டு போயிடலாம். ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இருக்கிறதுலே பெரிய நம்பர் ஆஃப் டைல்ஸ் எது போட முடியும்னா ஹெச்சிஎஃப் தான். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். So in a school, அடுத்த question pa. In a school of ratio, the number of boys and girls is 5:6. If 20% boys and 25% girls got scholarship holders, how many students did not get scholarship? ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 20% பாய்ஸ் வந்து ஸ்காலர்ஸ் வாங்கிட்டாங்க, 25% கேர்ள்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. அப்போது அவங்க கேட்குறது ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் கெட் ஸ்காலர்ஷிப். எத்தனை பேர் ஸ்காலர்ஷிப்பில் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம அவங்க வேல்யூவை டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து டேரெக்டாக கொடுக்கல, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஆமாம் தானே? 5:6. வேணும்னா நீங்களே சும்மா அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ 5:6ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து பாய்ஸ் தானேப்பா, இது கேர்ள்ஸ் தானே. அப்போ என்ன பண்ணலான்னா நீங்களே ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். 50 வந்து பாய்ஸு, 60 வந்து கேர்ள்ஸுன்னு. ஏன்னா இதுக்கு திருப்பி நீங்கள் ரேஷியோ அடித்து பாருங்கள், அதே 5:6 தான் இருக்கும். நான் 50 எடுக்காமல் 500 பாய்ஸு 600 கேர்ள்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். எது வேணாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் என்ன பண்ணலான்னா பாய்ஸை வந்து 500 பேர்னு வச்சுக்கிறேன், கேர்ள்ஸை வந்து 600 பேர்னு வச்சுக்கிறேன். சரி, உங்களோட இதிலே போட்டுக்கலாம். 600 500ன்னு வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னா 20% ஆஃப் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஹோல்டர்ஸ்.
அப்போ 20%னா மிச்சம் இருக்கிற 80% யார்? ஸ்காலர்ஷிப் வாங்காதவங்க. அப்போ இதில் 80% எவ்வளோன்னு பாருங்கள். 80ல் 40 அடிச்சிங்கன்னா 8 5 ஆர் 40, 400 பேர். 400 பேர் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கலை பசங்களில். ஏன்னா 20% தான் வாங்கியிருக்காங்க, மிச்சம் 80 வாங்கலை. அப்போ மிச்சம் 80 எவ்வளோன்னு பார்த்துட்டேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 25% கேர்ள்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 75% கேர்ள்ஸ் வந்து வாங்கி இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க தான் நான் ஸ்காலர்ஷிப். அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450 கரெக்டாக. ஏன்னா இது 80, 5% குறைச்சிட்டிங்கன்னா 30. ஸோ ஒரு நிமிஷம்ப்பா, 75 6 5 சார் 33 42 45 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ 450 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வாங்காத கேர்ள்ஸ். இப்போ அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வாங்காதவங்களோட டோட்டல் கேட்குறாங்க. வேல்யூ எல்லாமே எதில் இருக்குது பாருங்கள், பர்சன்டேஜஸில் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸை போட்டுருங்க. இது டோட்டல் ஸ்காலர்ஷிப் வாங்காதவங்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 950 டிவைடட் பை மொத்தம் அந்த கிளாஸ் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1100 பேர் இன்ட்டு 100. ஸோ 0 0 0 0 அடிச்சிருங்க. ஸோ 950 டிவைடட் பை 11. ஸோ 950 டிவைடட் பை 11 போட்டோன்னா, சாரி இது 850 டிவைடட் பை 11 போட்டோன்னா ஆப்ஷன் நம்பர் சி. அவ்வளோதான். ஸோ யூஸ்வலாக அப்படி தானேப்பா கண்டுபிடிப்போம் எப்போதுமே. இப்போது நான் வச்சுருக்கிற இப்போ சும்மா ஸ்கூல் மார்க்கே எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க டிவைடட் பை அந்த கிளாஸ் ரூமோட டோட்டல். இப்போ பாஸ் ஆன பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிருக்காங்க டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் ரூம். அதான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ எவ்வளோ பேர் ஸ்காலர்ஷிப் வாங்கலைன்னு பார்த்தேன், 400 450 850 பேர் ஸ்காலர்ஷிப் வாங்கலை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 500 பாய்ஸு 600 கேர்ள்ஸு. அப்போது ரெண்டுத்தோட டோட்டல் 1100. அப்போ கேன்சல் பண்ணால் 850 by 100ன்றது 850 by 100% ஆஃப் பீப்புள் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கலை. ஓகேவா? ஸோ சின்ன கொஸ்டின் தான்ப்பா, எனக்கு தெரிஞ்சு இது ஏகப்பட்ட மெத்தடில் சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காகவே நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் இதுவே நல்ல மெத்தட் தான். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக பர்சன்டேஜில் இருந்தே கண்டுபிடிக்கலாம். அந்த வேல்யூ இருக்குல்ல 5xன்னு வச்சுக்கிட்டு கூட கண்டுபிடிக்கலாம். அது உங்களோட விஷ் தான்ப்பா, எப்படி வேணால் போட்டுக்கலாம். So if -5 is the root of the quadratic equation and also the equation px square equal to 0, then what is the value of p and k? சரிப்பா, அவங்க பியோட வேல்யூவும் கேவோட வேல்யூவும் கேட்குறாங்கப்பா. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதோட ரூட்டு 5ன்னு சொல்லியிருக்காங்க, -5ன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ எக்ஸோட வேல்யூ தான் -5ன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் அப்படின்றது எக்ஸோட வேல்யூ தான். அப்போ அந்த எக்ஸோட வேல்யூவே -5ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்து ப்ளஸ் பிஎக்ஸ் -15 = 0ன்னு இருக்குல்ல, இதில் இருந்து என்னால் ஈஸியாக பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா அவங்க கொடுத்ததே எக்ஸோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. -15 = 0. 25 × 2ன்றது 50 - p -15 = 0. ஸோ -p + 35 = 0. ஸோ பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 35. சாரிப்பா, இது -5pயா, -5p. ஸோ அப்போது வந்து 35னா இது அடிச்சிங்கன்னா 7 டைம்ஸ். ஸோ 7 வந்துருச்சு. 3 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனில் 7 இருக்கா? ஓகே, இப்போ நம்ம p கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இதில் எடுத்து கொண்டு போய் அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ pக்கு பதிலாக 7, k, xக்கு பதிலாக -5 the whole square -5 = 0. ஸோ 7 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 25k -5 = 0. ஸோ இது பார்த்திங்கன்னா 25k × 7 = 35. 5 / 25 வருதா? ஸோ 7 5. ஸோ 5 / 25னா 1/5, 0.2. அப்போது ஆப்ஷன் நம்பர் ஏப்பா. ஏன்னா ஒரு வேல்யூ 7, இன்னொரு வேல்யூ 0.2. அப்போது எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இது அல்ஜீப்ராவில் வரும். நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு ரூட்ஸோட வேல்யூ. ஓகேவா? ரூட்டோட வேல்யூ கொடுத்துட்டாலே அது எக்ஸ் வேல்யூக்கு ஈக்குவல். அதை வச்சு பி கண்டுபிடிச்சேன். அந்த கண்டுபிடிச்ச பி எடுத்துகிட்டு வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனில் போட்டேன். அப்போது அதுக்கு அதில் வந்து கே தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்டுக்கிறதே பி கே தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாகவே அப்படியே போட்டுக்கலாம்ப்பா. ஓகே ஓகே 14வது கொஸ்டின். ரஹீம் இன்வெஸ்டட் அ சர்டன் சம் அட் 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. His friend Iral invested the same money, got 3 interest more. What is the amount invested by them?
ஸோ வாட் இஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் பை தெம்னா அவங்க வந்து என்ன பிரின்சிபல் கேட்குறாங்க. ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2 பேர். ரஹீம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்துக்கு. இராலால் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2 வருஷத்துக்கு 7%க்கு. ஸோ ரஹீம் பார்த்தீங்கன்னா இர்லாலை விட 30 ரூபா அதிகமாக வந்திருக்கு. அப்படின்னா 2 பேருக்கும் இருக்கிற அந்த அமௌண்ட்டோட வித்தியாசம் தான் 30 ரூபா. கரெக்டு தானேப்பா? இது நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன்ல, என்கிட்ட 100 ரூபா இருக்குது, உங்கள்கிட்ட 130 ரூபா இருக்குன்னா என்கிட்ட உங்களோட 30 ரூபா அதிகமாக இருக்குது. அதை இன்னொரு வார்த்தையில் எப்படி சொல்லலாம்னா, நம்ம 2 பேருக்கு இருக்கிற அமௌண்ட்டோட வித்தியாசம் 30 ரூபா. அப்போது நம்ம என்ன சொல்லலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 அதாவது ரஹீம்க்கு கிடைச்சதுக்கும் 2வது ரலால்க்கு கிடைச்சதுக்கும் 30 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிஆர். ஸோ பிடிஆர்ன்றது டைம் டியூரேஷன் 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 டிவைடட் பை 100. 2 பேருமே ஒரே அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 30. ஸோ இது அந்த சைடு போயிடுச்சுன்னா 5 3s are 15p மைனஸ் ஆஃப் 14p ஈக்குவல் டு 3000. அப்போ p ஈக்குவல் டு 3000 தான் வருது. ஸோ அப்போ பிரின்சிபல் 3000 தான். அதான் கொடுத்துருக்காங்களா, அவ்வளோதான். அவங்க கேட்குறது பிரின்சிபல் தானே. இப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 3000. இப்போ இந்த மாதிரி கொஷின் நம்ம நிறையா சால்வ் பண்ணியிருக்கோம். ஈவன் நேற்று இல்லை முந்தா நேற்று கொஷனில் கூட இதை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அதாவது என்னென்னா, எப்போதுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் 2-3 பேரோட இன்ட்ரெஸ்ட் போகுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போகுது அப்படின்னு சொன்னாலே டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், இல்லைனா டோட்டல் சம் பார்க்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூவை பார்த்து தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதை மட்டும் பார்த்துக்கங்க. இந்த ஈக்குவேஷன் மட்டும் தான் தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் தான் மெயின். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எழுதிட்டிங்கனாலே பாதி ஆன்சர் கிடைச்ச மாதிரி தான். At present, the average age of 20 students of a class is 15.5. The present age of class teacher is 47 years. What will be the average age of the student and the class teacher after 5 years? At the present, the average age of 20 students of a class is 15.5. சரி, இப்போ ப்ரெசண்ட் ஆவரேஜ் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரெசண்ட் டோட்டல் ஏஜ் கண்டுபிடிப்போம். சரிங்களா, 20 ஸ்டூடெண்ட்டு வந்து 15.5. அப்போது டோட்டல் ப்ரெசண்ட்டு 20 ஸ்டூடெண்ட்டோடது 15.5ன்னு சொல்லியிருக்காங்க. 15 × 2னா 300, 0.5னா 10, 310. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட டோட்டல்ப்பா. ப்ரெசண்ட்டில் ஸ்டூடெண்ட்டோட ஏஜோட டோட்டல். ப்ரெசண்ட் டீச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47 வயசு. ஸோ டீச்சருக்கு ஒரு 47 வயசு கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் வில் பி த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்ட் கிளாஸ் டீச்சர் ஆஃப்டர் 5 years, 5 வருஷம் கழிச்சு. அப்போது ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர். டீச்சர் ஒருத்தர், அப்போ 21 பேர். 21 பேர் 5 வருஷம் கழித்து நீங்கள் சேர்த்திங்கன்னா 105, 105 வயசு இவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அப்போ 310 ப்ரெசண்ட் ஸ்டூடெண்ட்டு, ப்ரெசண்ட் டீச்சரு. 5 வருஷத்துக்குன்னா டோட்டல் 5 வருஷத்துக்கு இவங்களோட ஒருத்தரோட வயசும் 5 அதிகமாகும். 20 ஸ்டூடெண்ட்டோட வயசு 5 அதிகமாகும், ஒரு டீச்சரோடது இன்னொரு 5 அதிகமாகும். அப்போ 105 வயசு 5 வருஷத்துக்கு அப்புறமா அதிகமாகும். அதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 21 பேர், அவ்வளோதான். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. 20 ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சர் டிவைடட் பை டோட்டல். இது பண்ண ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். சால்வ் பண்ணி பார்த்துருவோமா. ஸோ 310, 105, 47, 462. ஸோ 462 டிவைடட் பை 21. இது அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு 42, பேலன்ஸ் 442, 2 டைம்ஸு. டைரெக்டாகவே வருதுப்பா, 22 years, பாயிண்டில் வரல. கரெக்ட். ஸோ 22 years தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா, ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ப்ரெசண்ட்டுப்பா. ஓகேவா, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட டோட்டல், இப்போ இருக்கிற டீச்சரோட டோட்டல். இந்த 105ன்றது 2 பேருமே 5 வருஷம் கழிச்சு. ஏன்னா அவங்க கேட்குறது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் 5 years, 5 வருஷம் கழிச்சு கேட்குறாங்க. அப்போ 20 ஸ்டூடெண்ட்டுக்கும் 5 வயசு அதிகமாக இருக்கும். அப்போ 20 × 5ன்றது 100. ஒரு டீச்சர் அவங்களுக்கும் 5 அதிகமாக இருக்கும். அப்போ 105. அப்போ 105ன்றது தான் டோட்டல். அந்த டோட்டல்லேருந்து நான் போட்டிருக்கேன். சரிங்களா, ஓகே. ஸோ ஃபைண்ட் த approximate value a plus b the whole square. அப்போ இது ஒரு வேளை இது டைரெக்டாக எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணுவேன்னா 4 × 2.697 into
0.498 மல்டிப்ளை பண்ணிடுவேன். இதுதான் இதோட ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக போட்டிங்கன்னா. ஸோ 4 இன்ட்டு 2.6 இன்ட்டு 0.4 வேணால் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 6 4s are 24, 2 4 2s are 8 9 10 4 4 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்குது, 3 பாயிண்ட் வரல. இதுதான் மார்க் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சரு, பட் நான் மார்க் பண்ணேன். நான் அப்ராக்சிமேட்டாக தோராயமாக கண்டுபிடிச்சேன். பட் இருந்தாலும் நான் ஏன் இது எழுதுனேன்னு சொல்கிறேன். இங்கே இருக்க பாருங்கள், இதை நான் எப்படி எழுதுனேன்னாப்பா, இது வந்து ஒரு அல்ஜிப்ராவில் ஒரு ஃபார்மெட். இது அப்படி ஃபார்மெட்னா என்னென்னா a+b² ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல. இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பாருங்களேன். a+b² ஃபார்மெட்டில் இருக்குது. இது a-b² ஃபார்மெட்டில் இருக்குது. கரெக்டாக a-b². இப்போ a+b² ஃபார்முலா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. a² + b² + 2ab மைனஸ் ஆஃப் இங்கே a-b² ஃபார்முலா -2abன்னு இருக்கும். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. -a² -b² + 2ab. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மொத்த வேல்யூ 4ab தான் இருக்குது. அப்போது நான் டேரெக்டாக இங்கே பாருங்கள் 4ab போட்டேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் தனித்தனி இதெல்லாம் உட்காந்து நம்ம அப்ராக்சிமேட் பண்ணால் என்ன ஆகுது, ரொம்ப பெருசாகிடும். நீங்கள் a² கண்டுபிடிக்க முடியுமா பாயிண்ட்டுக்கு? அதனால் இது ஃபார்முலா, அதனால் டேரெக்டாக 4abன்னு எழுதினேன். பட் இன்கேஸ் நீங்கள் பெருசாக போடணுன்னு நினச்சிங்கன்னா அப்ராக்சிமேஷன் பார்த்து போடுங்க. ஏன்னா இங்கே வேல்யூ எல்லாம் கொஞ்சம் கிட்ட இருக்குது. 2 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு 5 பாயிண்ட்டு. நான் டேரெக்டாக இது அப்ராக்சிமேட் வச்சு போடும்போதே எனக்கு 5ல் தான் வந்தது ஆன்சர். ஸோ அப்போ 5ல் வருதுன்னா 4ல் வருதுன்னா அப்போ 5 கிட்ட தான் இருக்கும்னு நான் 5ஐ மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா எதுவுமே கம்மியாக எடுக்கல. ஸோ அதனால் 5ஐ மார்க் பண்ணிட்டேன். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் தேவை அப்ராக்சிமேஷனுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நிறைய கொஷின்ஸ் நல்லா போட்டு பார்த்துட்டு தென் அப்ராக்சிமேஷன்ஸ் மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் படிங்க, சரிங்களா? ஸோ 2 numbers are in a ratio 19:17. their HCF is 11. find the numbers. ஸோ HCFனா என்னப்பா, காமன் ஃபேக்டர். ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் இருக்கணும். அப்போ 19 ஒரு ரேஷியோ, 17 இன்னொரு ரேஷியோனா அப்போ ரெண்டு நம்பருமே 11ஆல் கண்டிப்பாக மல்டிப்ளை ஆகிருந்தால் மட்டும்தான் அதுக்கான HCFே நம்ம 11ன்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு நம்பருக்கு HCFன்னு ஒன்று சொல்கிறோன்னா அந்த நம்பரால் அது மல்டிப்ளை ஆகிருக்கணும். அப்போ தான் நம்ம அது HCFன்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ 19 × 11 17 × 11 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது டேரெக்டாகவே 19 × 11ன்றது 209 187 டேரெக்டாகவே சொல்லிடலாம்ப்பா. ஆப்ஷன் நம்பர் பி. வேறு எதுவும் கண்டுபிடிக்கிற மாதிரி தேவையில்லைங்க. A man standing on a bank of a river observed that the angle subtended on a tree on the opposite bank is 60 degrees. He walked 36 meters backwards on the bank and he observed that the angle is 30 degrees. What is the breadth of the river? சரிப்பா, அது டயக்ராம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுவோம். A man standing on a bank of a river observed that angle subtended by a tree on the opposite bank is 60 degrees. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இது வந்து ஒரு ரிவர்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு பர்சன் இங்கே நிற்கிறான், ஒரு ட்ரீயை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் ட்ரீன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதை ட்ரீ ஹைட்டுன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து பார்க்குறாங்க. இப்போ ஆங்கிள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு பேக்வேர்டில். ஓகே, பேக்வேர்டில் நடந்து எவ்வளோ தூரம் போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 36 மீட்டர். திருப்பி இங்கேருந்து அதே ட்ரீக்கான ஆங்கிள் பார்க்குறாங்க. இந்த ஆங்கிள் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஓகேவா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பிரெத் ஆஃப் த ரிவர், இது என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் அவங்க கேட்கக்கூடிய கொஷின். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, நம்ம ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷின்ஸ் நிறையா படிச்சிருக்கோம். எப்போதும் நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்காங்க, அதுக்கப்புறம் பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. அதாவது இந்த ட்ரையாங்கிள்னால் பாயிண்ட் பண்ணலாம் ABCD. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ABC மட்டும் எடுத்துக்காங்க, அதான் சின்ன ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் எடுத்து ஃபஸ்ட்டு அதுக்கான வேல்யூஸை கண்டுபிடிங்க, அப்புறம் பெரிய ட்ரையாங்கிளுக்கு போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு 60 டிகிரி எடுத்திங்கன்னா tan 60 டிகிரி. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்னா H, அட்ஜசன்ட்னா X. ஸோ இது √3 H/X. ஸோ நம்மளுக்கு அப்போ H is equals to √3x. இது ஃபஸ்ட்டு வேல்யூ. ரெண்டாவது வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், tan 30 டிகிரி. ஸோ tan 30 டிகிரி அப்படின்றது ஆப்போசிட்னா H, அட்ஜசன்ட் வந்து X + 36. ஸோ tan 30 டிகிரின்றது 1/√3. ஸோ 1/√3 தெரியுது, அப்போ போட ஓகே தெரியுது. ஸோ H வந்து
எக்ஸு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸு தான் கண்டுபிடிக்கணுமா? ஓகே, அப்போது ஹெச்சுக்கு பதிலாக √3x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 36 இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 36 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3x. அப்போ 2xன்றது 36, எக்ஸுன்றது 18 மீட்டர்ஸ். அவ்வளோதான்ப்பா. ஸோ என்ன பண்ணேன்னாப்பா, 2 ட்ரையாங்கிள். ஓகேயா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளாகவும் இது செகண்ட் ட்ரையாங்கிளாகவும் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் tan தீட்டான்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போட்டேன், ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சேன். திருப்பி ரெண்டாவது ட்ரையாங்கிள் வந்து இந்த 30 டிகிரிக்கு போட்டேன், அதே மாதிரி ஆப்போசிட்டு பை அட்ஜசன்ட்ன்றது இதோட டோட்டல், இந்த டோட்டல் எடுத்தேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 36, அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வேல்யூஸை கண்டுபிடிச்சேன். எக்ஸோட வேல்யூ 18. அப்போ எக்ஸோட வேல்யூ 18னா இதுதான் 18. இதை தான் நம்ம என்னென்னு வச்சுக்கிட்டோம்னா பேங்க்கோட ரிவர்னு வச்சுக்கிட்டோம், அந்த ரிவரோட பிரெத்துன்னு வச்சுக்கிட்டோம். அப்படிங்கும்போது அதுதான் நம்ம எக்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ 19th question. The following graph shows that the number of bats manufactured in a factory over the period 2010 to 2014. என்ன கேட்குறாங்க? ஓ, ஆவரேஜ் கேட்குறாங்களா? ஓகே, ஆவரேஜ் கேட்குறாங்கப்பா. நான் இதுதான் கொஷின் நினச்சேன். இங்கே இருக்குது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பேட்ஸ் மேனுஃபேக்சர் 2010 to 2014. ஸோ 30 எல்லாமே 100ல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ 300, 425, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 35, 100ஸ்னா 30னா 3000, இது ஒரு 100னா 4000, இது ஒரு 100னா 3500. ஸோ இது 27னா 2750, இது பார்த்தீங்கன்னா 3500. ஓகே தானேப்பா? இன் ஹண்ட்ரட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ 30னா 30 × 100, 30 × 100னா 3000. ஸோ நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ இதை பண்ணோன்னா 10 1, 7 10, மறுபடியும் 10, 4 10, 15 17,000 வருது. டிவைடட் பை 5. அவ்வளோதான்ப்பா, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ ஜஸ்ட் அவங்க ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் டேரெக்டாகவே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேட்ஸை கவுண்ட் பண்ணிக்கிட்டேன். 17,000 மொத்தம் எத்தனை வருஷம்னா 5 வருஷம் ஆச்சு. ஸோ 17,000 டிவைடட் பை 5 இது பண்ணிங்கன்னா 7 3s are 15 2 3400 வரும். ஸோ 3400ன்றது தான் ஆவரேஜ். ஓகேப்பா, அடுத்தது following students English. If the total number of students enrolled in 7 colleges is 2,800, then how many students are from college M and S? Mல Sல மட்டும் எவ்வளோ பேர்னு கேட்குறாங்கப்பா. இங்கே என்ன இருக்குது? M வந்து 17, S வந்து 14. அப்போனா 17 20னா 31%, 2,800க்கு. ஏன்னா 2,800 தானே டோட்டலு. அப்போ டோட்டலுக்கு அவங்க இது கேட்குறாங்க. அவ்வளோதான், 868. ஓகேப்பா, அவ்வளோதான். சின்ன சின்ன கொஷினாக தான் கேட்டிருக்காங்க. நான் கூட பெருசாக இருக்குமோன்னு நினச்சேன். ஓகே, அடுத்து பை அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஜாயின்ட் ஏ இன் 2018. 2018ல் ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 278. கிரேட்டர் தென் ஹூ ஜாயின்ட் இன் ஜிம் டி இன் 2016 ஜிம் டி 239. ஸோ எவ்வளோ வந்து கிரேட்டர்னு கேட்குறாங்கப்பா. அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஜாயின்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். கிரேட்டர் தென் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ், ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்கல்ல, எக்ஸஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் ஒய். கிரேட்டர்னாலும் அதே தான், ஸ்மாலர்னாலும் அதே தான். ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100பா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 278, ஒய்க்கு பதிலாக 239 டிவைடட் பை 239 இன்ட்டு 100. அவ்வளோதான். அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் கேட்குறாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு அப்ராக்சிமேட் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இது தெரிஞ்சு 39 வருது, டிவைடட் பை 239 இன்ட்டு 100. ஸோ 3,900 divided by 239, 1 times 239, $16.
அப்ராக்சிமேட்டாக 16 கிட்ட வருது. இஃப் பி ப்ளஸ் இம்ப்ளைஸ் பி மைனஸ் கியூ, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பாயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ்னு மாற்றுங்க, மைனஸ் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் மாற்றுங்க, மல்டிப்ளிகேஷன் இருந்தால் டிவிஷன் மாற்றுங்கன்றாங்க. ப்ளஸ்ஸை மைனஸ்னு மாற்றிடுங்க, 5 மைனஸ் 6, மைனஸை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் 75, மல்டிப்ளிகேஷனை டிவிஷனாக மாற்றணும், டிவிஷனை ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஸோ அவ்வளோதான். 15 அடிச்சிங்கன்னா இது வந்து 3 டைம்ஸு. ஸோ 5 மைனஸ் ஆஃப் 18 ப்ளஸ் 30. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5, த்ரீ 18, 5 35, 35 மைனஸ் 18 கரெக்டாக தான் போட்டிருக்கேனாப்பா. 5 மைனஸ் ஆஃப் 6 17 வருது. ஐயோ 5 டைம்ஸ் பா இது 15னா 30 0 5. ஓகேப்பா. என்ன பண்ணேன்னு பார்த்தீங்களா, 15 3 வாட்டி அடிச்சிருக்கேன் பாருங்கள். 15 3 வாட்டி கிடையாது, 5 வாட்டி 75. ஓகேப்பா. என்ன சர்டைன் கோடு யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதான், கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இதை மட்டும் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், ஏபின்னு இருக்கா, பிஏன்னு போட்டிருக்காங்க, ஒய்யூன்னு இருக்கா, யூஒய்னு போட்டிருக்காங்க. அப்போது கேஏவை ஏகேன்னு போட்டிருப்பாங்க, ஆர்ஏவை ஏஆர்னு போட்டிருப்பாங்க. இது மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் டி. அவ்வளோதான். நான் சும்மா போட்டேன் வந்துருச்சு. இது தெரியல, நடுவில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஓகேப்பா, கரெக்டு தான். ஆன்சர் டி வந்துச்சு. நான் நடுவில் இருக்கிறத பார்க்கல. ஃபஸ்ட்டு 2 லெட்டரை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ்னால் மாற்றி எழுதியிருக்காங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்படி தான் போட்டேன். பட் நடுவில் இருக்கிறதுலாம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னே தெரியல. ஓகேப்பா. ஸோ ஜான் இஸ் ரீஓன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஆல் ரெனோன்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆர் ஃபிட். ஐயோ இது வேண்டாப்பா. இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாமில் கேட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன தப்புன்னா கூட இது நம்ம அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்னு சொல்கிறாங்க. ஓண்டுன்னா நல்லா ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன். ஜான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன். எல்லா ஃபேமஸான பர்சனும் ஃபிட்டாகவும் இருப்பாங்க, ஆக்டிவாகவும் இருப்பாங்க. ஜான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் பெரிய காசு வந்து சம்பாதிக்கிறாங்க. இதுதான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ கன்க்ளூஷன்ஸ் நம்ம பார்த்தோன்னா, ஜான் வந்து ஃபிட்டும் ஆக்டிவாகவும் இருப்பார். ஏன்னா ஆல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுமே ஃபிட் ஆக்டிவாக இருக்கும்போது ஜானும் அதே ஸ்போர்ட்ஸ் பர்சன் தானே. அப்போ அவர் ஃபிட்டாகவும் இருப்பாங்க, ஆக்டிவாகவும் இருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஜான் பீயிங் பாப்புலர் அட்வர்டைஸ் ஒன்லி ஃபேமஸ் ப்ராடக்ட்ஸ். ஜான் வந்து ஃபேமஸ் ப்ராடக்டை மட்டும்தான் அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னு எங்கேயுமே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஜான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் தான், ஏதோ நிறைய ப்ராடக்ட்லேருந்து காசு சம்பாதிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேமஸ் ப்ராடக்டை மட்டும்தான் அட்வர்டைஸ் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது வந்து தப்பு. ஆல் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஏர்ன் லார்ஜ் அமௌண்ட் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட். எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனும் ஏர்ன் பண்ணல. ஜான் வந்து லார்ஜ் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறாருன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, எல்லா ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுமே வந்து இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் சம்பாதிக்கிறாங்க நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. அப்படிங்கும்போது அதுவும் வராது. இது மட்டும்தான் வரும். ஆப்ஷன் நம்பர் பி தான். ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் ஏன் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண வேணாம்னு சொன்னேன்னா காரணம் இது தான்ப்பா. இப்போ இது பார்த்தேன், ஓரளவுக்கு ஈஸியாக தெரியுது. பட் சில கொஷின்ஸ் அப்படி தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. ஒரு கொஷின் இருக்குது, இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு லயன் இருக்கும், ஒரு டீர் இருக்கும். லயன் வந்து போய் கேட்ச் பண்ண போகுதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கன்க்ளூஷன்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன வேணால் பாசிபிள் இருக்கலாம், நம்ம வேறு மாதிரி எப்படி வேணாலும் யோசிப்போம். ஸோ அதனால் அதை வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது.
ஸோ அதனால் சொல்கிறேன் நான். மற்றபடி உங்களுக்கு அது ஈஸியாக தோணுச்சுன்னா போடலாம்ப்பா, தப்பு கிடையாது. The average weight of 20 boys was calculated to 65 kg and it was later discovered that the weight of the boy was measured as 76 kg, correct weight is 66 kg. ஆவரேஜ் டாப்பிக்கில் இது நடத்தியிருப்பேன்ப்பா. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரீடிங் நம்ம சேனல்லே இருக்கும் பாருங்கள். ஆவரேஜ் டாப்பிக்கில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒன்று நடத்தியிருப்பேன். அது என்னென்னா கரெக்டான ரீடிங் இடத்துல தப்பான ரீடிங்கை கேல்குலேட் பண்ணி ஆவரேஜை போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்களேன், கரெக்ட் வெயிட்டுன்றது 66 கிலோ, ஆனால் இவங்க 76 கிலோன்னு போட்டாங்க. அப்போது நானே 66 கிலோ இருக்கேன், அவர் 76, நான் என்னோட ரீடிங் 66ன்னு போட வேண்டிய இடத்துல நீங்கள் நோட்டில் எழுதும்போது 76ன்னு போட்டுட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ அதிகமாக போட்டுட்டீங்க? 10. ஆமாம் தானேப்பா, 10 கேஜி ரீடிங் பார்க்கும்போது 66 கிலோ இருக்கேன், ஆனால் நீங்கள் நோட்டில் எழுதும்போது 76ன்னு எழுதிட்டீங்க. அப்படின்னா ஆக்சுவல் வெயிட்டை விட நீங்கள் எழுதுனது 10 கிலோ அதிகம். அப்போது டோட்டல் ஆவரேஜில் இருந்து 10 மைனஸ் பண்ணணும், அப்போ தான் கரெக்ட் ஆவரேஜ் கிடைக்கும். அப்போ டோட்டல் ஆவரேஜ் எவ்வளோன்னு பாருங்கள். 20 பாய்ஸு 65 கிலோ, அப்போது 65 × 20, ஸோ 0, 10, 12, 13, 1300. 1300ன்றது டோட்டல் வெயிட்டு. இப்போது 10 கிலோ வந்து அவங்க அதிகமாக போட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 10 கிலோவை குறைக்கணும். இப்போ 10 கிலோவை குறைச்சிட்டு டிவைடட் பை த டோட்டல் 20 தான். 1300னா 1290 டிவைடட் பை 20, இதை அடிச்சிங்கன்னா 6 4.5 64.5 கரெக்டாப்பா? ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் கொஷின்ஸு, சரிங்களா? மைனஸ் ப்ளஸ் நானே பாருங்கள் நிறைய இடத்துல தப்பு பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா கொஷின்ஸும் நம்ம போடணும். சின்ன கொஷின்ஸாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நம்ம வந்து அதை போட கற்றுக்கணும். ஓகே, இப்போது அந்த 2வது கொஷின்னா 3வது கொஷின் ஏதோ கேட்டிருந்தீங்கல்ல, அதை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம்ப்பா. இந்த கொஷின் தானே? ஓகே, என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓகே, ஸோ 7 சாக்லேட்ஸ் வந்து A2 காஸ்ட் பிட்வீன், என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னு தெரியல ஸ்டூடெண்ட்ஸு. ஓகே, நம்ம பார்ப்போம்ப்பா. ஏன்னா நிறைய இருங்க, வர மெயில் இருக்கான்னு பார்க்குறேன். நிறைய டவுட்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. பட் சரிப்பா, நம்ம சால்வே பண்ணிடலாம். என்ன டவுட்டுன்னு எனக்கும் தெரியல, ஜஸ்ட் we can ட்ரை. ஓகே, எத்தனாவது கொஷின் இது? 3வது கொஷின். சரி, 7 chocolates are bought at a different rupees 40 and 50, excluding rupees 40 and 50, but not necessarily in the same order. இப்போ 7 சாக்லேட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த சாக்லேட்ஸோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50க்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்க்ளூடு 40 and 50. ஸோ எக்ஸ்க்ளூட் 40 and 50னா அப்போ 40 ரூபா கிடையாது, 50 ரூபா கிடையாது, 41 ரூபாயில் ஒரு சாக்லேட் இருக்குது. நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. ஸோ 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49 இத்தனை ரேட்டில் வந்து சாக்லேட்ஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாக்லேட்ஸ் வந்து மொத்தம் 7 சாக்லேட்ஸ்ப்பா A to G வாங்கியிருக்காங்க. எதுக்குள்ள ப்ரைஸில் வாங்கியிருக்காங்கன்னா 40லேருந்து 50 ரூபாய்க்குள்ளே வாங்கியிருக்காங்க. ஆனால் 40 ரூபாவும் கிடையாது, 50 ரூபாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ 41 ரூபாயில் இருந்து 49 ரூபாக்குள்ளே இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் உள்ளே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், த காஸ்ட் ஆஃப் சாக்லேட் C is 5 less than the chocolate E. ஓகே, நம்ம இது எடுத்து கூட நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா A, B, C, D, E, F, G இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் 7 சாக்லேட் சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாக்லேட் C வந்து ஈயை விட 5 லெஸ் தென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாக்லேட் காஸ்ட் ஆஃப் 5 லெஸ் தென் E. ஓகே, ஸோ C இடத்துல E - 5 கரெக்டாப்பா? ஏன்னா E - 5 தான் C சாக்லேட்டாக இருக்க முடியும். த காஸ்ட் ஆஃப் சாக்லேட் A இஸ் அ ப்ரைம் நம்பர். A வந்து ப்ரைம் நம்பர். அப்போது A வந்து ப்ரைம் நம்பராக இருக்க முடியும்னா 41 இருக்கலாம், 43 இருக்கலாம், 47 இருக்கலாம். கரெக்டாப்பா? இதெல்லாம் ப்ரைம் நம்பர். 3 ஆப்ஷன் தான்ப்பா, 41, 43, 47, வேறு ஆப்ஷன் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் சாக்லேட் F இஸ் 2 more than சாக்லேட் A.
ஸோ எஃப்போட சாக்லேட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா த காஸ்ட் ஆஃப் சாக்லேட் எஃப் இஸ் 2 more than சாக்லேட் எஃப் இஸ் 2 more than சாக்லேட் ஏவை விட எஃப் வந்து 2 மோர்ப்பா. ஆல்ரெடி எனக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ எஃப் என்னெல்லாம் இருக்கலாம்னா 42 அதிகம். ஓகேவா? ஸோ அப்போ 2 அதிகம்னா 43 இருக்கலாம், 45 இருக்கலாம், 49 இருக்கலாம். இதெல்லாம் பாசிபிள் சான்ஸ். எதுக்கு பாசிபிள் சான்ஸ்னால் எஃப்க்கான பாசிபிள் சான்ஸ். ஏன்னா 2 அதிகமாக இருக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, த காஸ்ட் ஆஃப் சாக்லேட் எஃப் இஸ் மோர் தென் த சாக்லேட் இ. ஓகே, ஈயை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்களா? சரி, த சாக்லேட் ஓகே ஈயை விட எவ்வளோ அதிகம்னா சாக்லேட் எஃப் இஸ் 5 more than சாக்லேட் இ. எஃப் இஸ் 5 more than சாக்லேட் இ. அப்போன்னா 5ன்னா மோர் தென் சாக்லேட் இ. இப்போ நம்மளாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணுமோ? 41ன்னு வச்சுக்கோங்களேன். 5 மோர்னா 45 வரும். 41 5ன்னா 47 வராது. 42ன்னா 5ன்னா 47, 3ன்னா 48 அதுவும் வராது. 41 3 5 7 46 வச்சிங்கன்னா 46 47. சரி, ஓகேப்பா. இது ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பார்ப்போம், இது எப்படி இருக்கட்டும். சரிப்பா. ஓகே, அடுத்த 2 பாயிண்ட்டை படித்து பார்த்துடலாம். ஓகே, ஏன் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். த காஸ்ட் ஆஃப் சாக்லேட் எஃப் இஸ் மோர் தென் த சாக்லேட் ஈன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஈயை விட சாக்லேட் எஃப் வந்து அதிகம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ 49க்கு கம்மியாக தான் இருக்கணும். நிறைய பாசிபிள் சான்ஸ் இருக்குது. வேணால் அடுத்தே பார்ப்போம். த சாக்லேட் டி இஸ் அன் ஆட் நம்பர். ஓகே, ஸோ சாக்லேட் டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாக்லேட் ஜி இஸ் 3 more than சாக்லேட் டி. ஸோ ஜி இது வந்து டி ப்ளஸ் 3 அதிகம் வந்து சாக்லேட் ஜி. ஓகே, ஸோ அடுத்து நன் ஆஃப் த சாக்லேட்ஸ் இஸ் 44. ஓகே, இப்போ 44ம் கிடையாது. பி வந்து ஈவன் நம்பர். ஓகே, பியோட சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். சரிப்பா, இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸே. கரெக்டாக வேறு என்ன ஆப்ஷன் தான் இதில் இருக்குது? இப்போது இது உங்கள் கொடுத்த ஆப்ஷனில் ஈயை மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் இருக்குது. கரெக்டாக டியிலேருந்து C5. ஓகே, 44ம் கிடையாது. அப்போ இது மட்டும்தான் இருக்கும். 41 43 47. 47னா இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, த காஸ்ட் ஆஃப் சாக்லேட் எஃப் இஸ் 2 more than சாக்லேட் ஏ. அது போட்டாச்சு. த காஸ்ட் ஆஃப் சாக்லேட் எஃப் இஸ் மோர் தென் தட் ஆஃப் சாக்லேட் இ. ஓகே, த சாக்லேட் இ. ஸோ சரி பாப்போ, நான் என்ன பண்ணுறேன்னா இ சாக்லேட்டை ஃபிக்ஸே பண்ணிடுவோம். பிகாஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் சி வந்து ஈயை விட 5 கம்மின்னு சொன்னாங்களா? அப்போ என்னெல்லாம் பாசிபிள் சான்ஸ் இருக்குது? இப்போ 45 46 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து 41 வரும். ஸோ 45 போட முடியாது. ஏன்னா சி வந்து ஈயை விட 5 கம்மி. அப்போ வந்து 46 போடலாம், இல்லைன்னா 47 போடலாம், இல்லைன்னா 48 போடலாம். ஏன்னா இப்போ நான் எப்படி போட்டேன்னு புரியுதுலப்பா இந்த 3 நம்பர். இப்போ 45 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சியோட பாசிபிள் சான்ஸ் 41 இருக்கலாம். ஏன்னா இதை விட ஈயை விட சி வந்து 5 கம்மி. ஸோ அப்போ 46 இருந்துச்சுன்னா அது 41 இருக்கும். 47 இருந்துச்சுன்னா 42 இருக்கும். 48 இருந்துச்சுன்னா 43 இருக்கும். 44 வராது. ஸோ அதனால் இப்படி 3 வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே என்ன ஆப்ஷன் சொன்னாங்கன்னா, சாக்லேட் இதில் ஒரு சொன்னாங்களே ஒரு இது மோர்னு. இந்த சாக்லேட் எஃப் பார்த்தீங்கன்னா இஸ் மோர் தென் சாக்லேட் இ. எஃப் வந்து ஈயை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 49 மட்டும்தான் வரும். இது ரெண்டுமே வராது. கரெக்டுப்பா. ஓகே, அப்போ இதுதான் ஒரே பாசிபிள் சான்ஸ். ஏன்னா 49 வராது. 49 மட்டும்தான் வரும். ஏன்னா ஈயை விட எஃப் பெருசு. அப்போ ஈயை விட எஃப் பெருசுன்னா அப்போ 49 ஒரே ஒரு நம்பர் தான். அப்போ 49 தான் இருக்கும். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் அப்போ ஏ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா
எஃப்பை விட 2 அதிகம்னு சொன்னாங்களா, அப்போ 47 வந்து ஏவா இருக்கும். ஓரளவு கண்டுபிடிச்சிருவோமா? அப்போ 47 இ இருக்காது. ஸோ 46, 48 தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே இதை விட கம்மின்னா அப்போது 41 இருக்க முடியும், இல்லைன்னா 43 இருக்க முடியும். இது 2 சான்ஸ் தான். ஓகே, ஸோ டிலேருந்து 3 சொல்லியிருந்தாங்க, 2 ஆப்ஷன் தான். 40 அடுத்து வேறு என்ன இருந்தது? The cost of b is an even number. இப்போ இது 47 ஏன்னு தெரிஞ்சிருச்சு. 43. அப்போது வேறு நம்பரே கிடையாது. 48 மட்டும்தான் ஈவன் நம்பராக இருக்கோ? 42 வாய்ப்பில்லை. 42, 40, 44ம் கிடையாது. 46 இங்கே போட்டாச்சு. அப்போது 48, 46 மட்டும்தான் வருதுப்பா எனக்கு. ஒருவேளை அதான் ஆன்சரோ? 46 தான் ஆன்சரோ? தெரியலையே என்ன போட்டிருக்காங்கன்னு. கம்மி போட்டாச்சு. சாக்லேட் ஏ இஸ் அ ப்ரைம் நம்பர். ஏ ப்ரைம் நம்பர் 47. த சாக்லேட் எஃப் இஸ் மோர் தென் தட் ஆஃப் சாக்லேட் இ. சாக்லேட் ஈயை விட பெருசு. த சாக்லேட் டி இஸ் அன் ஆட் நம்பர். ஆட் நம்பர்னால் என்னென்னப்பா இருக்கும்? 41 இருக்கும், 41, 43, 45, 47, 49. 49ம் கிடையாது, 47ம் கிடையாது. 41, 43 மேலே ஏதோ ஒரு பாசிபிள் சான்ஸ் இருக்குது. அப்போ 40 ஆட் நம்பராக இருக்குன்னா 45 தான் இருக்க முடியும். அப்போ ஈவன் நம்பர்னால் இது கண்டிப்பாக 48 தான் இருக்க முடியும். அப்போ 46 மட்டும்தான் வருது. 46. ஓகேப்பா, எனக்கு இதுதான் வருது. பட் ஒன் டைம் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அதனால தான் டவுட்டுன்னு கேட்டிங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, பாருங்கள். ஒரு வேளை இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா தனியாக ஒரு வீடியோவாகவே கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து ஃபிக்ஸ் தான்ப்பா பண்ணேன். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு கிடச்ச க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 49 வந்து எனக்கு எஃப் கிடச்சிச்சு. ஏன்னா ஈயை விட பெருசுன்னாங்க. அப்போ 49 போட்டேன். ஈக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 5. டி டியை ஃபிக்ஸ் பண்ணேன். டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா 5 சொன்னாங்கல்ல டிஃப்ரென்ஸு ஈக்கும் இதுக்கும் சிக்கும். அதனால் 46 இருந்துச்சுன்னா 41 இருக்க முடியும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணேன். அப்புறம் 47 வராது, ஆட் நம்பர். அதுவும் இல்லாமல் ஜி வந்து டியிலேருந்து 3 அதிகம்னு சொன்னாங்க. அப்போ 41 இருக்காது. ஏன்னா நீங்கள் 41 போட்டிங்கன்னா அது 44 வந்துடும். ஜி 44ம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டி வந்து 45 இருக்கணும், ஜி வந்து 48 இருக்கணும், எஃப் வந்து 49, இ வந்து 46, இது வந்து 47. அப்போது இது பார்த்தீங்கன்னா 40 ஈவன் நம்பர்னு சொல்லியிருந்தாங்க. 46, 42 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 42 மட்டும்தான் இருக்குது. இப்போது இது பார்த்தீங்கன்னா 41 ஆர் 43 பாசிபிள் சான்சஸ் தான்ப்பா இது. ஓகே ஓகே சரிப்பா, பாருங்கள். நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது சி மட்டும் 41 ஆர் 43 வருது. உங்களுக்கும் அதே ஆன்சர் வருதான்னு பாருங்கள். இல்லை புரியலன்னா சொல்லுங்கள், மறுபடியும் செப்பரேட்டாக கூட நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ மறந்துடாமல் டெஸ்ட்டு மட்டும் எழுதிட்டே வாங்க, விட்டுறாதீங்க. ஸோ டெய்லி டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ்லேயே வச்சுக்கோங்கள. அதனால் டெய்லி மட்டும் டெஸ்ட் எழுதிட்டே இருந்தீங்கனாலே போதும். சரிப்பா, தேங்க்யூ ஸோ மச்ப்பா வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.